என்னடா பாவம் பண்ண உனக்கு? அங்க வரையும் பிள்ளைய தனியா சிரிச்சிட்டு இருக்கான். கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாவது வச்சிருப்பானோ? இல்லை, நான் சிரிச்சாலே கேர்ள் ஃப்ரெண்டு தானே அர்த்தமா? இல்லை என்ன எனக்கு புரியவே இல்லை. ஒரு ரீல்ஸ் கூட சேவ் பண்ண முடியும். சவுண்டே வைக்கிறேன், கேட்டுங்க. பார்த்தீங்களா? ரெண்டு மாசத்துல கம்ப்ளீட் பண்ணிடும். என் போன் எடுத்து போயிட்டா. ஐயோ கொஞ்சம் என் போன் எடுத்து ஓடுறாங்க. சேஸ் பண்ணி பிடிச்சலாம். ஓகே தம்பி ஒரு நிமிஷம். போன் போயிடுச்சுனா வாங்கிடலாம், ஆனா உசுறு போயிடுச்சுனா வாங்க முடியாதா தம்பி? இனிமே இப்படி பண்ண மாட்டேனா? திடீரென இறக்கப்பட்டு தரணும். இம்மன் டிரைவிங் பவர். உங்க அம்மால தூக்கி சொருகணும். உங்க அம்மால வாங்கம்மா, வீட்டுக்காரர் என்னம்மா பண்றாரு? பெயின் காலியா பிறகு கங்க்ராச்சுலேஷன். நிலையிலிருந்து ஒன்று நான் கக்கூசு வழியாக ப்ரொமோட் பண்ணுறேன். எப்படா இப்படிலாம் போடுறீங்க? பாருப்பா, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. I am fine. What is your name? My name is Azaz Khan. Your education? His education is masturbation. Yeah. எஜுகேஷன் வேக மாட்டீங்க. யூசி எனக்கு இப்ப 27 வயசு ஆகுது. இந்த 27 வயசுல 50, 60, 70 வயசுல அச்சீவ் பண்ண வேண்டியதை, சாதிக்க வேண்டியதை, செய்ய வேண்டியதை நான் இப்பயே செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? என்னால நம்ப முடியல, பட் அதுதான் உண்மை. அப்ப நான் என்னெல்லாம் செஞ்சேன், என்ன அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. செகண்ட் திங் குடிஞ்சு ஜாம எடுத்து இடுப்பு பிடிச்சிக்குது. தேர்ட் திங் மெமரி லாஸ். நாலாவது மறந்துட்டேன். மெமரி லாஸ் மறந்துட்டேன். நான் விளையாட்டா பிளஸ் கண்டு தெரியல. கரெக்டா சொன்னீங்க. நான் 22லயே அச்சீவ் பண்ணிட்டேன் ப்ரோ. இதுல பெருமை கூட வேற. நானே முடி கொட்டுறதுனாலதான் மண்டையை மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் வாழ்க்கை நான் பார்த்து வர மாட்டேன். என்னடா என்னாச்சு? சார் நான் பார்த்து வர மாட்டேன். நம்மள போய் ஓத்தான்ட்டானே. ஓத்தாவன் கேட்டு அவன் சட்டையை பிடிச்சி அவன் மூஞ்சிலேயே ஒரு குத்து. அப்படியே அவன் மச்சாங்காரன் பெரிய புளுத்தி மாதிரி வருவான். அவனையும் சட்டையை பிடிச்சி மூஞ்சில ஒரு குத்து குத்திட்டு ஹீரோ மாதிரி நடந்து வரணும். தெரியாம வந்து இடிச்சதும் ஓத்தா பார்த்து வர மாட்டியான்னு கேட்பான். என்னடா சொன்னு கேட்பேன். ஓத்தான்னு சொன்ன இப்ப என்னன்னு கேட்பான். அப்படியே கிராஸ் குத்திட்டு வரணும். நடந்து வந்து இடிச்சதும் ஓத்தா பார்த்து வர மாட்டேன்னு கேட்ட உடனே அவனை போட்டு அந்த அடி அடிச்சு அவன் சாரி கேட்கணும். நம்ம பாவம்னு மன்னிச்சு விடணும். ஏய் ஓத்தா பார்த்து வாடா. அவனை உரா நீ போடா. அப்படியே அவங்கள சேஸ் பண்ணி போய் வழியை மறைச்சி. என்னடா நம்மள மாதிரியே இருக்காடோ எல்லாம். அடங்கோப்பாளவனே, இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு கடைசி வரைக்கும் இமேஜினேஷன் தான். கிராஸ் குத்து. கும்தளக்கர கும்மா இத வாங்கிக்கடா சும்மா. எனக்கு மட்டும்தான் தெரியாது நினைச்சா. ஆமாடா, உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணா எனக்கு நிம்மதியாகுது. நான் 5 இயர்ஸுக்கு அப்புறம் கூட நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணுவேன். ஆமாண்டா, ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சியா, அந்த டயத்தில் நம்மளுக்கு ஒன்றுமே தோணாது. டக்குன்னு நம்ம சாரி சொல்லியோ இல்லை எப்படியோ விட்டுருவோம். திருப்பி யோசிச்சிருப்போம் பாரு, அந்த டயத்தில் இதை பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. புடிங்கிருப்ப போடா. பிரேக்கப் ஆயிடுச்சுடா எனக்கு. டேய் நேத்து தான் கமிட் ஆகி ஃபர்ஸ்ட் டேட்லாம் போனேன்னு சொன்னா, அதுக்குள்ள பிரேக்கப்ன்ற எப்படி? ஃபர்ஸ்ட் டைம் வெளியே வந்திருக்கோம். என்ன சாப்பிட்ற? 4 பட்டர் நானு, ஒரு பன்னீர் பட்டர் மசாலா, ஒரு ஹாட் பெப்பர் மஷ்ரூம், ஒரு 65, ஒரு குஷ்கா, அதுக்கப்புறம் கடைசியில குடிக்கிறதுக்கு காளையன் கோலி சோடா. ரொம்ப நல்லா சாப்பிடுவோம் போல. ஒரு நாளைக்கு எவ்வளவு வாட்டி ஆகி போவ? அப்போ ஒரு நாளைக்கு 5 கிலோ போல.
ऐसी क्या चीज है जो बच्चों को डरा रही है? वो शेर को डरा के दिखा। लायन ना? हाँ वाह। இதுக்கு அப்படியே இருக்காங்களா? ஐயோ நல்லா இருக்குடா. உமன்ஸ் பவர். ஆம்பளை வேல்ட்ட போய் பண்றானே. அவனா நீ திருப்பிட்டு விட்டானா அப்படியே. நம்ம லெப்டுக்குள்ள போனா கிளவிக்கலாம் வருது. பொண்ணு தனியா போனா பயப்படுவான்னு தொடக்கி 2 பேரும் போறாங்க பாரு. அந்த மனசுதான் கடவுள். நாங்க போற உடைய வந்து அவங்களால போட முடியும் சார். ஆனா அவங்களால போற உடைய கூட எங்களால போட முடியாத நிலைமையில தான் சார் இருக்கும். காமலீலா வினோதம் கவிதா விலாசம் படித்து படித்து எடுக்க எடுக்க லுங்கி ஆடம்பரம் நைட்டி அத்தியாவசியம். லுங்கி நினைச்சு பாவாடைய கட்டிக்கோமேடா. தூக்கிட்டு வாங்கடா அந்த தங்கங்களை. தூக்கிட்டு வந்து ஹிந்தி கத்துக்க போறேன்டா உடுக்க வாயா. மச்சான் கொரோனா ஸ்ப்ரெட் ஆனாலும் நான் சாக மாட்டேன்டா. எப்படி மச்சி சொல்ற? அவ என்னை விட்டு போனதுமே நான் செத்துட்டேன் மச்சான். செத்தவனுக்கு எப்படி கொரோனா வரும் சொல்லு. இன்ஜெக்ஷன் லெவல் பாசிட்டிவ். என்னடா அது? கொஞ்சம் இரு. எல்லாம் முன்னாடி ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. ஷிட். Let's get gym together bro. சும்மார பண்ண மச்சா ஒன் மோர் ரவுண்ட் போலாட்டா. உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கே இன்னொரு ரவுண்ட் போலாம்னா நான் சொல்றேன். இதெல்லாம் அண்ணன் கபடில வாங்கின கப். இது லீக் மேட்ச்ல வாங்குனது. இது செமி ஃபைனல்ஸ்ல வாங்குனது. இதெல்லாம் நம்ம வீட்டு ஷோகேஸ்ல இருக்க வேண்டியதுப்பா. ஆனா அண்ணன் இங்க குப்பை மாதிரி குவிச்சு மறைச்சு வச்சிருக்கான். உங்களுக்கு இவ்வளவு ஓப்பனா எடுக்கிறீங்களா? எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். இதெல்லாம் நம்ம வீட்டு ஷோகேஸ்ல இருக்க. ஐயோ என்னங்க நீங்க புளியாடி வளர்த்து வச்சிருக்க? எறும்பு பாருங்க. That one friend with us. And also him with you. என்னது? ஏன்டா இப்படி பொண்ணுன்னு அலையறீங்க? பெண் ஜாதியில வேணும். என்னடா நினைச்சுக்கிறீங்க? பொம்பளை வெறி புடிச்சு போய் கிழிஞ்சிக்கிறீங்க நீங்க. பொண்ணு பண்ணா மட்டும் ரசிக்கிறது, ஆம்பளை பண்ணா இருக்கிறதா? டெஃபினெட்லி நண்பன்ல ஏதுமா நல்ல நண்பன் கெட்ட நண்பன்? நண்பன்னாலே கெட்டவன் தான். Finally someone said reality. கெட்டவன் தான். ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குல்ல? ஃபுட்டுமே நல்லா இருக்குல்ல? ஃபுட்டுமே நல்லா இருக்கு. இந்தா இதையும் சாப்பிட்ரு. எனக்கு வேணாம்டா, ஐம் ஃபுல். ப்ரோ இது மட்டும் கொஞ்சம் பார்சல் பண்ணிடுறீங்களா? ஏன் பார்சல் பண்ண சொல்ற? இல்லை வெளியில் ரோட் சைட் பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க. இது எப்படி இருந்தாலும் நம்ம வேஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ அவங்ககிட்ட கொடுத்தா அவங்களாச்சும் சாப்பிடுவாங்கல்ல. கியூட். அப்பா முடிஞ்ச படி அப்போ ட்ரீட்டுக்கிறான் பாரு. ஏய் இல்லடா, ரொம்ப நாளாக வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போதான் கையில் காசு வந்துச்சு. அதான் சாப்பிடுங்க. அந்த பீஸ் அட பாவிகளா, கவிட்டர் பேச மட்டும் நம்பாதீங்கடா. நம்பாத.
அப்படி கூட வாங்கி தர மாட்டானுங்க பாசு. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். என்னடா காரை ஏற்றிட்டு வரணும், என்னடா நடக்குவீங்க? ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணாதான தப்பு, தூக்கிட்டு வேணா தப்பு இல்லையே. பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். சூசைட் பண்ற வயசுடா அது, சாதிக்க வேண்டிய வயசுடா. எல்லாரும் கீழ இருந்து மேல போன்னு சொல்லுவாங்க, அதுக்கு நீ இவ்வளவு மேல இல்லடா. சம்பந்தமே இல்லாம சாவர நாள் தெரிஞ்சுச்சுன்னா வாழ்ற நாள் நரகம் ஆயிடும்டா. இறங்கி வாடா. உனக்கு ஒரு ரீல்ஸ் அனுப்புனல, அதை ஃபர்ஸ்ட் பாத்துட்டு வாடா. ரீல்ஸ் பார்க்கலடா சூசைட் பண்ணிப்ப. காலி இதா இந்த மாதிரி ரீல்ஸ் தாண்டா நம்மள டென்ஷன் ஆக்குது. நேத்தெல்லாம் ஒரு பார்த்தேன், அந்த ஹீரோ மட்டும் என் கண்ணுல சிக்கனா அம்மனை கட்டை இழுத்துட்டு போய் நடு மூச்சை போட்டு பொச்சு அடிச்சு கொண்டு வருவேன். உங்களை என்ன பண்றதுன்னு தெரியல, ஸ்லீப்பர்ஸ் மாதிரி வந்துகிட்டே இருக்கானுங்க. யாரோ நீங்களும், ஐயோ எனக்கு ஆத்திர அடங்கலங்க. வீட்ல லைட்டர் எங்கன்னு தெரியல, நீ எங்கேயாவது பாத்தியா? உன் போன் எங்கன்னு தெரியுமா? கையில தானே வச்சிருக்கேன். முதல்ல அதை தூக்கி ஓரமா போடு, அப்பதான் வீட்டுல எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னு உன் கண்ணுக்கு தெரியும். நீ எனக்கு சொல்றியா? முதல்ல போய் என் பேண்ட்டை சேஞ்ச் பண்ணு. நினைச்சேன் அதான் இவ்வளவு காத்தோட்டமா இருந்துச்சா? என்னடா எல்லா வீட்லயும் இதே கூட தான் நடக்குது. அது வந்து படிக்கிற ஆர்வத்துல. டேய் என் ஃப்ரெண்ட் அம்ச்சி பேக் எடுத்துட்டு வர சொன்னேன், பார்த்தா அழுதுனே போயிட்டு இருக்கா. என்ன பண்ண அவளை? என்ன பண்ணி தொலைச்ச? அவங்க அம்மா அப்பாக்கு என்னடா பதில் சொல்வேன்? நான் எதுவும் பண்ணலடி, எல்லா மனுஷங்களும் கேட்கற மாதிரி தாண்டி கேட்டேன். என்ன கேட்ட? எல்லாரும் கேட்கற மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தா வரும்போது சாப்பிட்டீங்களான்னு கேட்போம்ல, நம்ம ஜூஸ் கீஸ் குடிச்சிருந்தா வாங்க ஜூஸ் குடிங்கன்னு கேட்போம்ல. அதே மாதிரி படுத்துன்னு இருந்தேன், உள்ள வந்து பேக் எடுத்துட்டான்னு கேட்டா மாமா கொஞ்ச நேரம் படுத்துட்டு போமா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு கோச்சிங் ஓடுற நான் என்ன பண்ண முடியாதுக்கு? சொல்லு, இதுல நான் என்ன தப்பு பண்ணேன்? நியாயமான வார்த்தை தானே, படுக்க சொன்னது ஒரு குத்தமா. ரொம்ப ஓவரா பேசுறல, தூமத்தா பேசுற. எதுக்கு இந்த வேலை? திரும்பி நிட்டு கையால சாத்த வட்டி தானே. பாவம், அதுக்கு என்ன கஷ்டமோ அப்படி போய் திரும்பிடுச்சு. நேராவே போலாமே. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அந்த பூனையோட ஊஞ்சிக்கு அடிச்சிருக்காடா. கேட்ட உடனே விட்டு வைக்கலையா அந்த குரங்கு? கிளாமர் அப்பீல், சேம் அப்பீல். ஜஸ்டிஸ் வேர் கேட்டு. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? अरे मोमो ले लो, मोमो 10 का एक, मोमो 10 का एक मोमो, you will surely like it. But the confidence he has while asking कितना? டேய் இந்த காசை எடுத்து போய் உன் மூஞ்சில விட்டுறா. சரிங்கண்ணா. ஒரு பொண்ணு என்னடா? சார் உங்க ஸ்கூல்ல லவ்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்தா அதுக்கு நீங்க எவ்வளவு மார்க் வாங்கியிருப்பீங்க? லவ்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்தா எவ்வளவு மார்க் வாங்கியிருப்பீங்க? கண்டிப்பா ஃபெயில் ஆயிருப்போமா? ஃபெயில் தான், கரெக்ட் தான். என்ன? ஆமா ஆமா.
லாஸ்ட் எண்டிங். சுரேஷ் எண்டு விஷால் இட்ரியா விஷால். ஐயோ ஏன் நான் சேவனான்னு இருக்கேன், என்ன வந்து மம்முழுக்கிறான் அவன். நானும் எல்லா வீடியோலையும் கதறிட்டு இருக்கேன். நான் சப்ஸ்கிரைப் மட்டும் உரத்த பண்ண பண்றான். அல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா. 100K அடிக்கணும், சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா வியூஸ் போகிற அளவுக்கு சப்ஸ்கிரைபர் இல்லை. மீதி பேர் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல. 25,000-30,000 பேர்கிட்ட சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாமல். தெரியுது எனக்கு, பண்ணித்தொலை. உடனே பண்ணுறா. இப்போ இந்த வீடியோவுக்கு எனக்கு 30,000 சப்ஸ்கிரைபர் வேணும். இந்தாட்டி 30 வந்துட்டா எவனாலையும் என் மயிரை கூட பிடுங்க முடியாது. அதுக்குள்ளே லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிடுவியா? மயிர்னு ஒன்று இருந்தால் தானே பிடுங்க முடியும். No sudu, no sornai.